ஆதவ் அர்ஜுனா இன் ஜான் ஆரோக்கியசாமி அவுட்டா? அப்ப சேஃபான பிளேஸ்ல இருக்கிறாரா என்ன ஆன? வெல்கம் பேக் டு ஆர்ஜே ரோபினி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த ஆடியோவை பத்தி நாமளும் வந்து உள்ள விசாரிச்சு என்ன சொன்னோம் அப்படின்னா, அது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோ. வேணும்னே வந்து எதிர்கட்சிகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி அவங்களோட ஐடிவிங்க வச்சு அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். சோ அதோடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் இன்றைய ஈவினிங் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் வந்து ஒரு இன்சிடென்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டு வரணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விகடனுடைய சார்பாக வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்து நடந்தது. இது அம்பேத்கர் தொடர்பான அந்த புத்தகத்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக எவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க, அந்த நிகழ்ச்சிக்காக வர இருந்த இன்னொரு கெஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கடைசி நேரத்துல நான் வரலன்னு சொன்னது, அங்க இருந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கார் தெரியுமா, அவர் வந்து பேசினது, அந்த ஸ்பீச்சுக்கு பிறகு எவ்வளவு பெரிய அதிர்வலைகள் வந்து இந்த அரசியல் வட்டாரத்துக்குள்ள ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆதவ் அர்ஜுனா அன்னைக்கு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய பிறகு விடுதலை சிறுத்தை கட்சிகள்ல இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் வந்து செய்யப்படுறாரு. அவருடைய பேச்சு எல்லாமே கட்சியுடைய கொள்கைகளுக்கு முரண்பாடாக இருக்கிறதுனால இந்த நடவடிக்கையை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்பவே நிறைய பேர் முடிவு பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா அங்க இருந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பரவலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அவரே வந்து தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விடுவித்து கொண்டு வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போகிறார். அதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து இன்று இரவுக்குள்ளோ இல்ல இன்னும் 2 நாட்களுக்குள்ளோ வந்து வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டை தான் நான் உங்களுக்கு இப்ப கொடுக்க போறேன். ஆல்ரெடி கட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி சொல்றத வந்து என்ன ஆனந்த் அவர்கள் வந்து காது கொடுத்து கேட்கறது இல்ல, இவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து அங்க கேட்கறது இல்ல, உள்ளுக்குள்ளே சில மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இன்னொரு கட்சியிலிருந்து இவருக்கு வர்றப்ப அவருக்கு என்ன மாதிரியான பொறுப்பு கொடுப்பாங்க, அது முதல் கேள்வி. அவரும் வந்து பாத்தீங்கன்னா த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐடி விங் மாதிரிதான். ஆல்ரெடி இங்க ஜான் ஆரோக்கியசாமி வந்து பண்றது உங்களுக்கு நிறைய தெரியும், பர்சனா டிஜிட்டல் அதோடைய நிறுவனமும் ஐபாக் மாதிரி ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான். தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கறது, கேம்பெயின்ஸுக்கான விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, மக்கள் கிட்ட தன்னுடைய பிராண்டை கொண்டு போய் ப்ரொமோட் பண்றது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் பண்றக்கூடியவங்களுடைய இந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களுக்கான வேலை. இவரு ஜான் ஆரோக்கியசாமி இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்த வித்தைக்காரர். எப்படி வந்து நமக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் அப்படின்னு சொன்ன உடனே இங்க சவுத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஞாபகத்துக்கு வருவார். அதே மாதிரி சுனில் கனகோன் அவரும் வந்து ஞாபகத்துக்கு வருவாரு. நார்த்ல வந்து நம்ம ஜான் ஆரோக்கியசாமி பயங்கர ஃபேமஸ், திருச்சிக்கார் தான். ஆனா அவருடைய அந்த பர்சனல் டிஜிட் நிறுவனத்தை வச்சு ஏகப்பட்ட பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டிங் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவர் இப்பயும் வந்து பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே எங்களோட நிறுவனத்துல வந்து எங்களோட இதுல இணைஞ்சிடுங்க, எங்களுக்காக பிராண்டிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து அவர் தொடர்ந்து இப்ப வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகள் வந்து மூளை முடுக்கெல்லாம் போய் ரீச் ஆகுறதுக்கும் விஜயோட அரசியல் பயணம் தொடர்பான எல்லா அவேர்னஸும் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இந்த ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறார். சோ இப்ப ஆதவ் அர்ஜுனா உள்ள வந்து வரப்போறதா தான் வந்து எக்ஸ்க்ளூசிவா தகவல்கள் சொல்றாங்க. அவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அரசியல் பின்புலத்தை வந்து நல்லா தெரிஞ்சவர், ஆல்ரெடி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய மாநாடுகள் சமீப காலங்கள்ல நீங்க பார்த்த அந்த பிரம்மாண்டமான மாநாட்டோட ஏற்பாடுகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய காரணமாக ஆதவ் அர்ஜுனாவை தான் எல்லாருமே வந்து அவருடைய பெயரைத்தான் முன்வைக்கிறாங்க. சோ இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது சாத்தியமா? அதாவது உங்களுக்கு இன்னும் ரொம்ப புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு உரைக்குள்ள 2 கத்திங்கிறது சாத்தியப்படுமா, முட்டிக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்வி இருக்குது.
சோ இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து வெளிப்படுது. அதாவது ரெண்டு பெரிய ஜாம்பவான்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றப்ப கண்டிப்பா பெரிய அளவுல வந்து ஒரு ஈகோ கிளாஷ் வரும். நான் அந்த வேலையை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், இப்ப இவரே எடுத்துட்டு வரீங்க, அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படிங்கறதான் முதல் கேள்வியா வரும். அங்க அவர் இருந்து சில விஷயங்கள் பண்ணா இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரியலங்கிறது ரெண்டாவதா வரும். சோ இதை எப்படி வந்து டேக்கிள் பண்றாருன்னா, ரெண்டு பேரையுமே உட்கார வைத்து பேசி தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல எதிர்கொள்வதற்கு இந்த ரெண்டு ஜாம்பவான்களும் இந்த கட்சிக்கு தேவை. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் சுத்தி நின்று அரசியல் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ துக்கடா கட்சி அக்கடா கட்சி கிடையாது. மிக பெரிய ஆளுமை வாய்ந்து இந்த தமிழக வரலாற்றில் வந்து அசைக்கவே முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ள திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து அரசியல் செய்ய போறாங்க. ஏன்னா மாநாட்டிற்கு பிறகு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு, விஜய் அவர்கள் யாருடனும் கூட்டணி போட போறதில்ல. திராவிட சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் திராவிட கட்சிகள் இப்ப இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சுட்டி காட்டி நான் அவங்க எல்லாருடைய இதுக்கும் நான் எதிரானவன் அப்படிங்கறத மாநாட்டுல வெட்ட வெளிச்சமா சொல்லிட்டாரு. அப்பவே வந்து யாரை எதிர்த்து அவர் சண்டை செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கிளாரிட்டியா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்த்து சண்டை செய்யக்கூடிய, அதாவது சண்டை செய்யக்கூடியன்றது நான் ஒரு கலோக்கியலா இதா சொல்றேன், நாம் எதிர்த்து அரசியல் செய்யக்கூடியவர்கள் யாருன்னா ஜாம்பவான்கள். அவர்களை எதிர்ப்பதற்கு ஒரு கத்திக்குள்ள, அப்படி சொல்றது, ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்திகள் இருப்பது அவசியம் அப்படிங்கறத வந்து ஒரு டீப் அனலைசேஷன் பண்ணி புரிய வச்சிருக்கிறாரு. சோ இதற்கு சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க, முழுமனதாக அக்செப்ட் பண்ணிருக்காங்க. சும்மா இப்போதைக்கு வந்து ஓகே விஜயை சமாதானப்படுத்துறதுக்காக ஓகே சொல்லிட்டு அதன் பிறகு வந்து பாத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இல்லாம இந்த நட்பு வந்து இந்த பந்தமாக தொடரணும். ஏன்னா மற்ற கட்சிகள் மாதிரி கேலி கூத்தலா ஆளாகிடக் கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து இந்த சமாதானமும் வந்து நடந்திருக்கு. சோ கூடிய சீக்கிரம் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைய போறதையும் சரி, அவருக்கு என்ன பொறுப்பு இங்க கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல் கிழமை இப்போதைக்கு ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெட்டிப்பு பலம், கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பர்சோனா டிஜிட் அந்த நிறுவனம், அதன் பிறகு வந்து த வாய்ஸ் ஆஃப் காமன், ரெண்டு மிகப்பெரிய ஆளுமை வாய்ந்த நிறுவனங்கள் ஒன்றாக இணைந்து அவருக்கான அரசியல் பணியை வந்து செய்ய போறாங்க. சோ கண்டிப்பா வந்து இது அவருடைய கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலத்தை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்ப புசி ஆனந்த் அவர்களுக்கு வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து முன்வைக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் என் ஆனந்த் அவர்கள் புசி தொகுதியில வந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படி, மக்கள் அவர் எப்படி வந்து தேர்ந்தெடுத்தாங்க, எப்படி வந்து களத்துல இறங்கி ஒர்க் பண்ணி அந்த பெயரை ஒட்டுமொத்த பாண்டிச்சேரி முழுக்க அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு. சோ கிரவுண்ட் ஒர்க்ல ஸ்பெஷலிஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக என்னானதை சொல்லலாம். அந்த கிரவுண்ட் ஒர்க், அந்த சின்சியாரிட்டி, அந்த நேர்மை, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து அவ்வளவு தூரம் வந்து பக்கத்திலே உட்கார வைத்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கும் அளவிற்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய இதை வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது. அதனால நிச்சயமாக புசி ஆனந்த் அவர்களுடைய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டார். ஏன்னா ஈஸியா வந்து அலிகேட் பண்ணிட முடியுங்க. இப்ப ஒருத்தரை வந்து டக்குன்னு தூக்கி தொபுக்கடின்னு கீழே போடணும் அப்படின்னா நெகட்டிவான சில விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணிட்டா அது வந்து மேலிடத்துக்கு போய் உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். அதுல வந்து போட்டி, பொறாம, காழ்ப்புணர்ச்சி, அதே மாதிரி கட்சிக்குள்ளேயே வந்து அடிச்சுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு வெளியில ஆயிரக்கணக்குல லட்சக்கணக்குல ஆள் இருக்காங்க. சோ இந்த மாதிரி வெளியில பண்ணக்கூடிய இந்த சித்து வேலைகளை எல்லாத்தையும் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாரு அப்படிங்கறதா நான் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்ல வர்றேன். சோ களத்தில் இறங்கி வேலை செய்வதற்காக என்னானது வந்து தயார் நிலையில இருக்கிறாரு. மூளையை எல்லாத்தையும் வந்து கொட்டி உள்ள இறங்கி பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கும் இந்த ப்ராடக்டை வந்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் முன்னாடி வந்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ரெண்டு ஆளுமைகள் ஒன்றாக இணைந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து எடுத்துட்டு போக இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கள அரசியல்ல மக்களை சந்திக்கிறதுக்கு நேரடியாக ரொம்ப எளிய முறையில் வந்து எல்லாரையும் அணுகிறதுக்கான அரசியலை தேடி விஜய் அவர்கள் பயணிக்க காத்திருக்கிறாரு. நான் ஆல்ரெடி இன்னொரு விஷயத்த வந்து நிறைய வீடியோக்கள்ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ இந்த இடத்துல அதை கூடுதலா வந்து சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதன் பிறகு உங்களுடைய கிராமத்துல ஏதோ ஒரு இடங்கள்ல நீங்க அதிகப்படியா ஒரு கட்சிக்கான மீட்டிங் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, கட்சி கூட்டம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டமா இருப்பதற்கு சாத்தியம் அதிகமா இருக்கு. ஏன்னா
இவங்களுடைய அடுத்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம், அதே மாதிரி முண்டு முடுக்கு இண்டு இடுக்குன்னு சொல்லிட்டு சந்து பொந்துகள்ல கூட வந்து கட்சி கூட்டங்களை நடத்துவதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். அதற்கான பயணத்தை நோக்கிதான் இப்ப எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.